ஹலோ எடிட்டர்ஸ், இன்றைக்கி நம்ம அடாப் இல்லஸ்ட்ரேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அடாப் இல்லஸ்ட்ரேஷன் மோஸ்ட்லி நம்ம வெக்டார் பேஸ்ட் டிசைன் பண்ண தான் யூஸ் பண்ணுவோம். இதில் எப்படி நம்ம ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட்டை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இங்கே தான் நம்ம யூனிட் செட் பண்ணுவோம். லைக் சென்டிமீட்டர், பிக்சல்ஸ். இந்த இடத்துல ஆர்ட் போர்டுன்னு இருக்குல்ல, ஆர்ட் போர்டு அப்படின்னா நம்ம வரைவோம்ல, க்ரியேட் பண்ணுவோம்ல, அதை தான் வந்து நம்ம ஆர்ட் போர்டுன்னு சொல்லுவோம். அது நம்ம எத்தனை வேணும், 1 வேணுமா 2 வேணுமா நம்ம இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கலர் மோடில் மொத்தம் 2 கலர் மோட்ஸ் இருக்கும். RGB அண்டு CMYK. RGB ரெட், க்ரீன், பிளாக். இதை டிஜிட்டல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இதை 3 கலர் மோட் அப்படின்னும் சொல்லுவாங்க. நம்ம டிஜிட்டல்ஸில் டிசைன் பண்ணி பிரிண்ட் போட மாட்டோம் அப்படின்னா நம்ம இந்த RGBயை யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம பிரிண்ட் போட்டோம் அப்படின்னா இதில் வந்து கலர்ஸஸ் சேஞ்சஸ் ஆகக்கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால தான் நம்ம RGB யூஸ் பண்ண மாட்டோம். இதே நெக்ஸ்ட் வந்து CMYK அப்படின்னா சியான், மஜந்தா, எல்லோ, பிளாக். இந்த மோட் வந்து நம்ம மோஸ்ட்லி எடிட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம பிரிண்ட்டும் போட்டுக்கலாம். நம்ம எடிட் பண்ணுறப்போ எந்த கலரில் எடிட் பண்ணுறோமோ அதே தான் வந்து பிரிண்ட் பண்ணுறப்போ நம்ம CMYKல எடிட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கும், கலர் மாறாது. இதே அதுக்கடுத்து ரேஸ்டர் எஃபெக்ட் நமக்கு வந்து அதிகமாக வச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு கிளியராக நமக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து PPI அப்படின்றது பிக்சல் பர் இன்ச்சஸ்னு மீனிங். நெக்ஸ்ட்டு க்ரியேட் கொடுத்திங்கன்னா நமக்கு நியூ ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகும். இதை நம்ம ப்ராஜெக்டோட ஆர்ட் போர்டை நம்ம பார்க்கலாம். இதான் நம்ம ப்ராஜெக்டோட ஆர்ட் போர்ட். இந்த ஆர்ட் போர்டை வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணணும் அப்படின்னா Ctrl++ ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே Ctrl- ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நார்மல் சைஸுக்கே அது வரணும் அப்படின்னா Ctrl+0 கொடுத்திங்கன்னா அது வந்து நார்மல் சைஸுக்கு வந்துடும். இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேட்டரை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.